بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இணையத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டிய அடிப்படையிலே இரவு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த நேரத்திலே இறுதி தூதரின் இறுதி பேருரை என்ற தலைப்பின் கீழ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவில் விடைபெறுகிற ஹஜ்ஜின் பொழுது அவர்கள் ஆற்றிய உரையினுடைய சிறப்பு அம்சங்களையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் நாம் அறிந்து வருகின்றோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்திற்கு சொல்ல வேண்டிய இறுதி தூதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாக இறுதி காலம் வரைக்கும் தேவையான எல்லா உபதேசங்களையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாகத்தான் சொல்லியிருக்கிறான். அப்படிப்பட்ட இறை தூதர் ஹஜ்ஜின் பொழுது நமக்கு சொன்ன பல்வேறு அறிவுரைகளில் 2 நாட்களாக சில செய்திகளை நாம் அறிந்து கொண்டோம். அதனுடைய தொடரிலே இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கின்றன. அதிலே இன்று இன்ஷா அல்லாஹ் முடிந்த அளவிற்கு அந்த செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இறுதி ஹஜ்ஜின் பொழுது ஒவ்வொரு இடங்களிலும் பல்வேறு அறிவுரைகளை சொல்லிக்கொண்டே வந்தார்கள். அந்த இடத்திலே ஒரு சமயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த செய்தி புகாரியில் 1265வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபு உபாமா அல் ஃபாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சமீஅத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸல்லம யகூலு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலிருந்து நாங்கள் கேட்டோம். வஸல்லம யகூலு ஃபில் ஹுதுபத்தி ஆம ஹஜ்ஜத்துல் வதா, நாங்கள் ஹஜ்ஜத்துல் வதா இறுதி பேருரையின் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடைபெறுகிற ஹஜ் இருக்கு இல்லையா, அந்த விடைபெறுகிற ஹஜ்ஜின் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலிருந்து நாங்கள் கேட்டோம். அல் ஆரியத்துல் முஅத்தாத், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுகிற அந்த வார்த்தை மிகவும் கவனமாக கேட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இரவலாக பெறப்படுகிற எல்லா பொருட்களும் மீண்டும் ஒப்படைக்கப்பட வேண்டியவை. இரவலாக நாம் பிறரிடத்திலிருந்து வாங்குறோம் இல்லை, அந்த வாங்குகிற பொருளை நாமவே அதை நிரந்தரமாக வச்சுக்கிறதுக்கு சொந்தமானது அப்படின்னு நம்ம நினச்சிக்க கூடாது. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய காலத்தில் நிறைய மக்களுக்கு வறுமையில் சிரமங்களில் இருந்தனால வசதி உள்ளவர்கள்ட்ட சில பொருட்களை வாங்கி கொள்வார்கள். நம்ம சில நேரங்களில் உரைகளில் கேள்விப்பட்டிருப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் பெருநாளுடைய தொழுகைக்காக வேண்டி பெண்களை எல்லாம் அழைப்பார்கள். அங்கே தொழுகை இல்லாத பெண்களாக இருந்தால் கூட நீங்கள் அங்கே ஓரமாக உட்காந்துக்குங்க, அங்கே சொல்லப்படுகிற செய்தியை நீங்கள் கேளுங்க, அங்கே நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்க, தஸ்பீ சொல்லுங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. அப்படி சொல்லுகிற அறிவிப்பின் பொழுது சொன்ன ஒரு செய்தி, உங்கள்கிட்ட ஒரு ஆடைக்கு மராடை இல்லை என்றால் நீங்கள் இரவலாக கூட ஆடையை வாங்கி போட்டுக்கொண்டு வாங்க. அப்போ அந்த அளவுக்கு இன்னொரு ஆடை போடாத அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சிரமம் இருந்திருக்கிறது. பெருநாள் அன்னைக்கு நம்ம வர்றது, பெருநாளுடைய தொழுகையில் கலந்துக்கிறதா இருந்தால் நமக்கு கொஞ்சம் நல்ல ஆடைகள்லாம் இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு நினைப்பீங்க. உங்கள்கிட்ட ஆடை இல்லாட்டா கூட நீங்கள் இரவலாவது வாங்கிட்டு வாங்க. அப்போ இரவல் வாங்கிறது கொடுக்கறது என்ற இந்த வழிமுறைகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இருந்திருக்குது. அப்படி வாங்குற ஒரு பழக்கமுடையவராக நீங்கள் இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும், வாங்குற அந்த இரவல் பொருளை மீண்டும் ஒப்படைக்கக்கூடிய நியத்தில் இருங்க. இது எங்கே வச்சு சொல்கிறாங்க பாருங்க, அந்த இறுதி பேருரையில் நீங்கள் வாங்குற எந்த ஒரு பொருளையும் திருப்பி கொடுக்குற எண்ணத்தோடு அதை வாங்கி கொள்ளுங்கள். இரவலாக இருந்தால் அவர் நமக்கு கொடுக்கும் பொழுது நீங்களே வச்சுக்கிங்க சொந்தம் அப்படின்னு கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை.
இல்லை இதை நீங்க திரும்பி கொடுக்க வேண்டியது அப்படின்ற ஒரு உணர்வு நமக்கு இருக்கும் என்றால், எந்த வார்த்தையும் அவர்கள் சொல்லாம திருப்பி ஒப்படைக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லாமல் அவர்கள் பொதுவாக இரவல் கேட்குறீங்க அப்படின்னு காமனா கொடுத்துருந்தாங்கன்னா அதை திருப்பி ஒப்படைக்கப்பட வேண்டிய ஒரு பொருள் தான் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிங்க. இன்னைக்கு எத்தனை பேர் இது போன்ற இரவலாக வாங்குகிற அந்த பொருளை முறையாக திருப்பி நம்ம ஒப்படைக்கிறோம். பல பேர் இரவலாக வாங்குற பொருள்களை இதுக்கு மேலே இவங்க கேட்க மாட்டாங்க, நம்ம அவ்வளோதான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருகிற நிலைமைக்கு ஆயிடுறாங்க. ஒரு இடத்தையே கொடுத்து பயன்படுத்தியும் சொல்லுவாங்க, இத்தனை வருஷத்துக்கு வச்சிங்க, 1 வருஷம் பயன்படுத்துங்க, 2 வருஷம் பயன்படுத்துங்க, 10 வருஷம் பயன்படுத்துங்கன்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு நம்மள்ட்ட கொடுப்பாங்க. ஆனால் நம்ம ஒரு கட்டம் வரைக்கும் அதை பயன்படுத்திக்கிட்டே வரும் பொழுது அந்த இடத்தினுடைய சுகம் நம்ம என்ன செய்யும்னா திருப்பி கேட்பவருக்கு கொடுக்க முடியாத ஒரு நிலைமைக்கு நம்ம ஆயிடுவோம். கொடுக்க கூடாது, இத்தனை வருஷம் நம்ம வச்சுட்டோம், இதிலே நம்ம உட்காந்துட்டோம், எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்திட்டோம், அதுக்காக வேண்டி சில வேலைகள்லாம் செஞ்சுட்டோம், அவங்க கொடுக்கும்போது ஒண்ணுமில்லாம இருந்துச்சு, வெறும் இடமா இருந்துச்சு, அல்ல கட்டணம் சரியில்லாம இருந்துச்சு, இதையெல்லாம் மனசுல வச்சு நம்ம என்ன செய்வோம்னா தற்காலிகமாக பயன்படுத்துங்கன்னு கொடுத்திருக்கிற அந்த பொருளை, அது இடமா இருக்கலாம், நகையா இருக்கலாம், வாகனமா இருக்கலாம், எந்த ஒரு பொருளாக கூட அது இருந்து நமக்கு பயன்படுத்த சொல்லி இருக்கலாம். ஆனால் அது திருப்பி கொடுக்காமல் நம்ம இருந்தோம் என்றால் அல்லாஹ்விடத்துல பாவி ஆயிடும், அல்லாஹ்விடத்துல குற்றவாளியாக கருதப்படுகிற ஒரு விஷயம். ஆனா இதெல்லாம் நம்ம கருதுறோமா? எவ்வளவு பெரிய பெரிய விஷயத்தை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இறுதி பேரூரிலே எச்சரிக்கை செஞ்சிருக்கிறாங்க. ஆனா கொடுத்த பொருளை மீண்டும் கொடுப்பதற்கு நமக்கு மனசு வரல. இத்தனை வருஷம் நம்ம வச்சு பயன்படுத்திட்டோமே, இத்தனை வருஷம் அதை நம்ம வச்சு பாதுகாத்தோமே, ஏன் இதை போய் மீண்டும் இவ்வளவு ஆளு இத்தனை வருஷத்துக்கு பிறகு இவ்வளோ வேல்யூ ஏறின பிறகு நம்ம கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தை சைத்தான் உள்ளத்தில் போடுகிறானே, இது மிகப்பெரிய தப்பான விஷயம். இரவலா வாங்குற ஒரு வண்டியா கூட இருக்கட்டும், வாங்கி அதை பயன்படுத்திட்டு இருப்போம். அவங்க சொல்லுவாங்க, வண்டி இல்லாமல் கஷ்டப்படுறீங்களேங்க, என்கிட்ட ஒரு வண்டி இருக்கு, 2 வண்டி, 1க்கு 3 வண்டி கிடக்கு, அது இருந்து வீணா போறதை விட கொஞ்ச நாள் பயன்படுத்துங்கன்னு சொல்லுவாங்க. வாங்கி நாம பயன்படுத்திட்டே இருப்போம், பெட்ரோல் போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். மீண்டும் அவர்கள் கேட்கிற நேரத்தில் திருப்பி கொடுக்க மாட்டோம். அதெல்லாம் தேவையில்லை, எப்போ கொடுத்தீங்க, எப்போ வந்து கேட்குறீங்க, இத்தனை வருஷமா நான் பயன்படுத்திட்டு இருக்கிறேன், அதெல்லாம் திருப்பி தர முடியுமா அப்படின்னு கொடுத்தவர்கள்ட்ட வாதம் பண்ணுகிற விவாதம் பண்ணுகிற நிலைமையெல்லாம் இன்னைக்கு எத்தனை இடங்களை பார்க்கிறோம். எவ்வளவு பேர் இது மாதிரியான மோசடி காரியங்கள்ல ஈடுபட்டு எத்தனை வழக்குகளை நீங்கள் டெய்லியும் செய்தித்தாள்கள்ல ஊடகங்கள்ல எத்தனை பார்க்கறீங்க. இந்த மாதிரி அடுத்தவனுடைய மனசு பாதிக்கிற வகையில, அவனுடைய உரிமையில கை வைக்கிற வகையில, அவனுடைய சொந்தமான பொருளை கை வைக்கிற வேலையில எதையுமே செஞ்சிடக்கூடாது. இது ஒரு முஸ்லிமுக்கு ஹராமான விஷயம். ஆனா இதை அல்லாஹ்வின் தூதர் எவ்வளவு நுணுக்கமாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இதை நம் வாழ்க்கையில எல்லா இடங்களையும் கடைபிடிக்கிற ஒரு முஸ்லிமாக நம்மிடத்துல ஒரு பொருள் யார்ட்டையாவது வாங்கணும் என்றால் அதை முழுமையாக திருப்பி ஒப்படைக்கிற எண்ணத்தோடு வாங்க வேண்டும். இரவல மட்டும் சொல்லல, நாம் வாங்குற கடனையும் சொல்லுகிறார்கள். அடுத்த விஷயம் சொல்லுகிறார்கள், நீங்கள் ஒரு கடனாளிக்கு பொறுப்பாளியாக நீங்கள் நின்றால் நீங்களும் கடனாளி தான். நாம கடனே வாங்க தேவையில்லை. ஒரு ஆள் கஷ்டப்படுறாருன்னு சொல்லிட்டு நீங்க கடன் கேட்கிறாங்க, அவருக்காகவே நீங்க ஒரு கார்டியனாக, அது ஒரு சாட்சியாளராக, ஒரு பொறுப்பாளராக நீங்க நிக்கிறீங்க, நின்னால் நீங்கள் கடனாளி. நம்ம நினைப்போம், நம்மளாக வாங்கணும், அவர் தானே வாங்கினாரு, அவருக்கு உங்களுக்குள்ள பஞ்சாயத்து, கேட்டாரு வாங்கி கொடுத்தேன், அந்த பேச்சுக்கு இடமில்லை இஸ்லாத்துல. நீங்கள் வாங்கி கொடுப்பதாக இருந்தால் நம்பிக்கையான ஆளுக்கு, சரியா திருப்பி கொடுப்பாருன்ற ஆளுக்கு, அல்லது கொடுக்காமலே போனாலும் கூட நான் அதை பொறுப்பெடுப்பேன் என்ற உணர்வோடு உங்களுக்கு இருக்கும் என்றால் நீங்க போய் அங்க பொறுப்பாலே நில்லுங்க. கடனை ஒருவருக்கு வாங்கி தருகிறவராக நீங்கள் இருந்தாலும் கூட அந்த கடனுக்கு சாட்சியாளராக பொறுப்பாளியா இருந்தா நீங்க கடனாளி. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இதெல்லாம் நம்ம சாதாரணமா கடந்து போற விஷயம். இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா போயா, அவன் கேட்டான் வாங்கினா அவனுக்கு இவனுக்கு உள்ளது, நம்மளை ஏதோ ஒரு அவசரத்தை கூப்பிட்டாங்க வந்து நின்று, இப்படிதான் நம்ம கடந்து போவோம். அது எங்க போய் நின்னாலும் எப்படிப்பட்ட ஆள்கிட்ட பேசினா கூட எனக்கு சம்பந்தம் இல்லை, நையா பைசா நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வருவோம். அதெல்லாம் இந்த பேச்செல்லாம் நீங்க பேசாதீங்க. நீங்க பொறுப்பாளியா நின்னா நீங்கள் கடனாளி என்று சொன்ன, கடனாளினா எவ்வளவு பெரிய விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுக்கு அடுத்த விஷயத்துல சொல்றாங்க, நீங்கள் கடனை நிறைவேற்றப்பட வேண்டியவையாக இருக்கிறது. கடனை நீங்க வாங்கினீங்கன்னா கடனுக்கு சாட்சியா இருந்தாலும் கடனாளி, நீங்கள் கடனை வாங்கினாலும் அதை நீங்கள் திருப்பி கொடுக்கணும். நீங்கள் கடனை வாங்கியிருந்தால் அந்த கடனை திருப்பி கொடுப்பதற்கான பொறுப்பாளியாக நீங்கள் மாறுகிறீர்கள். வத்தைனு மக்லியுன், நீங்கள் கடனை நிறைவேற்றப்படக்கூடிய ஒன்றாக இருக்கு என்று சொன்னார்கள். எவ்வளவு கடனுக்கு இஸ்லாத்திலே சொல்லப்பட்ட மாதிரியான எந்த சட்ட திட்டங்களோ வேற எந்த இடத்திலையும் சொல்லியிருக்கவே மாட்டார்கள். நீங்கள் திருமறை குர்ஆன் எடுத்து பார்த்தால் 2வது அத்தியாயத்தினுடைய இறுதி வசனத்தை நீங்கள் எடுத்து படிச்சு பாருங்க.
இரண்டாவது அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடனை பற்றி சொல்லுகிற நீண்ட ஒரு வசனம், திருக்குர்ஆனிலே ஒரு பெரிய வசனம் அதுதான். கடனை வாங்குபவர்கள், கடனை கொடுப்பவர்கள், அதுக்கு சாட்சியாக நிற்பவர்கள், எப்படிப்பட்ட பேச்சு இருக்கணும், எப்படிப்பட்ட எழுத்து இருக்கணும், எல்லாத்தையும் விலாவரியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் பக்ராவுடைய அத்தியாயத்தினுடைய இறுதியில் சொல்லி காட்டுகிறான். இப்போ எவ்வளவு இஸ்லாத்திலே கடனுக்கு எந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கின்றால், நீங்கள் கடன் வாங்கிவிட்டு ஒருவர் அல்லாஹுடைய பாதையில் ஷஹீதாக இறந்து போனாலும் சரி, அவர் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கம் போக மாட்டார். மார்க்கத்தில் ஷஹீதுக்குள்ள அந்தஸ்து என்ன தெரியுங்களா? அல்லாஹுடைய பாதையில் இறந்த ஒருவர், ஷஹீதாக உயிர் நீத்தவர், நேரடியாக கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்துக்கு போகிறவர். எந்த கேள்வி கணக்கும் இல்லை. அவருடைய உயிரை அல்லாஹ் பச்சை நிற பறவையினுடைய உடலிலே உள்ள அவர்களுக்கு உயிரை ஊட்டப்பட்டு அவர்கள் சொர்க்கத்திலே உலா வருவார்கள். அல்லாஹுடைய பாதையில் போய் கொல்லப்பட்டு ஷஹீதானவர்கள் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் அவர்கள் உலா வந்து கொண்டிருப்பார்கள் என்ற அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே. அப்படிப்பட்ட ஷஹீதாக இருந்தாலும் அவர் கடனை வைத்து விட்டு மரணித்து விட்டால் அவருக்கு சொர்க்கத்துக்குள்ளே நுழையல. அந்த பதில் சொன்னாதான் அவர் சம்பந்தப்பட்டவர் மன்னிச்சு விட்டாதான். மன்னிச்சு விடாமல் நாம மாட்டு இஷ்டத்துக்கு கடனை வாங்கி ஏமாத்தி விட்டு போய் மறுமையில நின்னோம், நான் தொழுகையை எடுத்துட்டு போனேன், நோன்பை எடுத்துட்டு போனேன், ஜகாத் எடுத்துட்டு போனேன், அவ்வளோ அமல் எடுத்துட்டு போனேன், எதுவும் அல்லாஹ் இடத்துல நிற்காது. கடனுக்கு எந்த அளவுக்கு மார்க்கத்தில் நமக்கு எச்சரிக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடனுடைய ஃபித்னாவிலிருந்து அதிகமாக துஆ செய்கிறார்கள். இறைவா, எனக்கு சோம்பேறித்தனத்திலிருந்து, கோழத்தனத்திலிருந்து, கஞ்சத்தனத்திலிருந்து, தள்ளாத வயல வாழ்வெற்றிருந்து துஆ செய்தார்களே, கடனுடைய தொல்லையிலிருந்து இறைவா என்னை காப்பாற்று. இந்த லிஸ்டை எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போடும் பொழுது கடனிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக. பல நேரங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கடனிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு துஆ செய்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் நடந்திருக்காங்க பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் ஒரு முறை ஜனாசா கொண்டு வரப்படுது. ஜனாசா கொண்டு வர நேரத்தில் தொழுகு வைக்கிறதுக்காக வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகு வைக்கிறதுக்கு வராங்க. வந்தா கேட்கிறாங்க, ஹல் அலை மின் தைன், இவருக்கு ஏதாவது கடன் இருக்கிறதா? ஆம், நாம் கடன் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கடன் இருக்குது என்று சொன்னால் அதுக்கு யாராவது பொறுப்பாளியாக நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்கிறீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. பொறுப்பெடுத்து கொண்டாங்க என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழு வைப்பார்கள். ஜனாசா கொண்டு வருவாங்க. வச்ச பிறகு அவர்களுக்கு தொழுகை நடத்துவதற்காக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வருவாங்க. இவருக்கு ஏதாவது கடன் இருக்கா? அல்ல ஹலைமின் தைன், இவருக்கு ஏதாவது கடன் இருக்கான்னு கேட்பாங்க. கேட்ட உடனே இல்ல அல்லாஹ்வின் தூதரே அப்படின்ட்டாங்கன்னா அவங்களே போய் நின்று தொழுகை நடத்திடுவாங்க. இல்லை என்றால் அவர் தொழுகை நடத்துவாங்க. இருக்கு என்று சொன்னால் யாராவது பொறுப்பாளி இருக்கா, பொறுப்பெடுத்துங்கன்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் அல்லாஹ்வின் தூதர் அப்படி கடனாக இருந்து அவருக்கு யாரும் பொறுப்பெடுக்கவில்லை என்று சொன்னால் சில நேரங்களில் சொல்லுறாங்க, சல்லு அலா சாஹிபிக்கும், உங்களுடைய தோழருக்கு நீங்களே தொழு வைத்துக் கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜனாசா கொண்டு வரப்பட்டு அந்த கடன் அவருக்கு இருக்கு என்று சொன்னால் அதில் அவருக்கு எந்த அளவுக்கு கவனம் செலுத்துறாங்கன்னா, நீங்களே அவருக்கு தொழு வைத்துக் கொள்ளுங்கள். என்றைக்கு தொழு வைக்கிறது அப்பல்ல, நான் நின்று தொழு வைப்பதற்கு என்னால் தாங்க முடியல, எனக்கு அந்த மனசு வரல, நான் அதை கடனாளியாக அவர்களுக்கு துவா செய்ய முடியாது என்ற அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் மிகப்பெரிய எச்சரிக்கை இந்த சமூகத்துக்கு சொல்லுகிறார்கள். அதனால தான் நம்ம பல நேரங்களில் தொழு வைக்கும் போது இவருக்கு ஏதாவது கடன் இருக்கான்னு கேட்டு கடனுக்கு நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்றோமே. அப்படி பொறுப்பெடுக்கவில்லை என்று சொன்னால் அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் அந்த நிர்வாகமே, அந்த அரசாங்கமே கூட பொறுப்பெடுத்துக் கொள்வார்கள். ஆனாலும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒரு கடினத்தை காட்டுறார்கள். இவர் கடனாக இருந்து மௌத்தா போயிட்டா நான் தொழு வைக்க மாட்டேன், நீங்க தொழு வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம அப்படி சொல்ல இயலாது. நீங்க இன்னைக்கு யாராவது பொறுப்பாளர் இருக்கான்னு கேட்டு அவருக்காக பொறுப்பாளியை சாடி விட்டு நம்ம தொழுவு நடத்துறோம், துவா செய்கிறோம், அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னிக்கிறோம், அதுக்கு பொறுப்பாளியாக பொறுப்பெடுப்ப கூடவர் அந்த பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் இந்த கடனுடைய விஷயத்தில் எவ்வளவு கவனம் செலுத்தியிருக்கிறார்கள். இந்த எச்சரிக்கையை இறுதி பேருரையை நமக்கு சொல்லுகிறார் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே இயன்ற வரைக்கும் வாங்குகிற அனைத்து கடன்களையும் அல்லாஹ் அதை பரிபூர்ணமாக ஒப்படைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாங்குங்கள். Gems Shop Eco Limited, supplier of quality precious and semi-precious gemstones and diamonds. Room number 341, A Bar B, 3rd floor, Jewellery Trade Center Block, Bangkok,
Thailand. நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா? தந்தை இழந்து தரமான உணவின்றி நல்ல உடைகளின்றி சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாஹ்வின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இதுவரை வாடகை கட்டிடத்தில் செயல்பட்டு வரும் உதவும் கரங்கள் அனாதை பிள்ளைகளின் தேவைகளுக்காக சொந்தமாக இடம் வாங்கி கட்டுமான பணிக்கான வேலைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த கட்டுமான பணிக்காக உங்கள் ஜக்காத் மற்றும் சதக்காவை தாராளமாக தந்து உதவிடுங்கள். நீங்கள் செய்யும் இந்த உதவி சதக்கத்துல் ஜாரியா, நிலையான தர்மம், உங்களுக்காக, உங்கள் பெற்றோர்களுக்காக, இறைவனடி சேர்ந்த உங்களை பெற்றோர்களுக்காக தாராளமாக தந்து உதவிடுங்கள். உங்கள் ஜக்காத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம், நம்பர் 64, பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. தொடர்புக்கு 9840725020, 9600055060. ஹயா பர்தா பில்லர்ஸ் கேட் ஆப்போசிட் ஸ்டேடியம், நாகர்கோயில், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். இந்நிகழ்ச்சி வெற்றி பெற வாழ்த்தும் ஃபஹீம் ஷாப்பிங் சென்டர், மலேசியா. இந்நிகழ்ச்சி வெற்றி பெற வாழ்த்தும் நெஞ்சங்கள் ரெஸ்டாரண்ட், முஸ்லிம் கரி ஹவுஸ், மலேசியா. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் இப்ராஹிம் சூப்பர் மார்க்கெட், மலேசியா. முடிந்த அளவிற்கு வாங்காமல் இருக்க முயற்சி பண்ணலாம். வாங்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டால் வாங்கினால், இறைவா நான் வாங்குகிற கடனை நீ அடைப்பதற்கு முயற்சி செய்வாயாக. அல்லாஹ்வுடைய துஆவோடு நீங்கள் வாங்கினா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தி என்ன தெரியுங்களா? யார் அடைக்க வேண்டும் என்ற நியத்தோடு கடன் வாங்குறாரோ அல்லாஹ் அவரை கடனை அடைத்து விடுகிறான். எல்லாமே உள்ளம் சார்ந்த, நியத்து சார்ந்ததுதான். இன்னமல் ஆமாலி பின்னியா, எல்லா செயல்களும் எண்ணங்களை பொறுத்திருக்குன்னு சொன்னாங்க இல்லையா? உங்களுடைய எண்ணம் வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு, கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் வாங்கியிருந்தால் அல்லாஹ் அதை அடைக்க செய்கிறான். இந்த எச்சரிக்கையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறுதி பேருணையின் போது நமக்கு எச்சரிக்கை செய்ததை பார்க்கிறோம். அதே மாதிரி பொருளாதார ரீதி சம்பந்தப்பட்ட இன்னும் சில முக்கியமான விஷயங்களை அறிவிக்கிறார்கள். வரிபாவுல் ஜாஹிலியத்தி, ஜாஹிலியத்து காலத்தினுடைய வட்டி இருக்குல்ல, மௌலூன் அவ்வள ரிபா அவுன், ஜாஹிலியத்து காலத்திலே வாங்கிய வட்டியை நான் இன்றைய தினத்தோடு வரவேண்டிய அனைத்து வட்டியும் ஒழித்து விடுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வட்டி வாங்கிறது, வட்டி கொடுக்கக்கூடிய பழக்கம் எல்லாம் அந்த மக்களிடத்தில் இருந்தது. அந்த மக்கள் அதிலே தான் புழங்கினார்கள், அதை தான் அவர்களுடைய தொழிலாக செய்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் இறுதி பேரின் போது எச்சரிக்கிறார்கள். முஸ்லிம்ல 2137வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அறியாமை காலத்தின் வட்டியை இன்றோடு நான் ரத்து செய்கிறேன் என்று மட்டும் சொல்லவில்லை, என் குடும்பத்தை சார்ந்த அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வரவேண்டிய எல்லா வட்டியும் நான் ரத்து செய்து விடுகிறேன். வட்டி வாங்குவது மார்க்கத்தில் கூடாது, வட்டி கொடுப்பது மார்க்கத்தில் கூடாது. வட்டி வாங்குவது, வட்டி கொடுப்பது, வட்டிக்கு சாட்சி கையெழுத்து போடுவது, வட்டி கணக்கை பதிவு செய்வது அனைத்தையும் அல்லாஹ்வின் தூதர் ஹராம் என்று சொன்னார்கள். அப்படி ஹராமாக்கிய இந்த விஷயத்தை யார் வட்டியை வாங்கி உண்ணுகிறார்களோ நாளை மறுமையிலே ஷைத்தான் தீண்டப்பட்டவனை போல் அவன் எழுப்பப்படுவான். ஆனால் இந்த எச்சரிக்கை நம்முடைய சமூகத்தை எடுத்து பாருங்க. எத்தனை பேர் இன்று வட்டியை சர்வசாதாரணமாக, தண்டல் வாங்கி பிசினஸ், தண்டல் வாங்கி ஃபீஸ் கட்டுறது, தண்டல் வாங்கி தன்னுடைய பிள்ளைகளுக்கான ஆடம்பர பொருளை வாங்குறது, நம்ம வீடுகளில் எல்லா ஆடம்பர பொருளையும் அதை வாங்கி வைப்பதற்காக முயற்சிப்பது, பேங்க்ல லோனுன்னு ஃபோன் போட்டு டெய்லியும் கூப்பிடுறான், டெய்லியும் நம்மளுக்கு லோன் வேணுமா லோன் வேணுமான்னு கேட்கறான். கேட்ட உடனே ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரத்தில் ஒரு நெருக்கடியான சூழல் வரும்போது உள்ளத்தில் ஒரு ஆசிலேஷன், ஒரு வகையான ஆட்டம் காணுது. என்னடா இவ்வளோ நெருக்கடியான சூழ்நிலை இருக்கிறமே, ஃபோன் பண்ணி கேட்கறானே, யாரு பார்க்க போறா, யாரு கேட்க போறா, நம்ம மாட்டு நைஸா போய் பேங்க்ல வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சைத்தான் உள்ளத்தில் போறானே இல்லையா? இப்படிப்பட்ட எண்ணத்தினால் யார் வட்டியை வாங்கி உண்ணுகிறார்களோ அவர்கள் நாளை மறுமையிலே சைத்தான் தீண்டப்பட்ட பைத்தியக்காரனை போல் எழுப்பப்படுவான். இந்த கொடுமையை, இந்த கொடூரத்தை ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் ஆழமாக தெரிந்திருந்தால், இந்த சமூகத்திலே பெரும்பான்மையான பேர் வட்டியில போய் விழுறாங்களா இல்லையே? இன்னைக்கு ஒரு நேரம் இருந்தது, முஸ்லிம் என்றால் வட்டியே வாங்க மாட்டாங்க, முஸ்லிம் என்றால் தண்ணி அடிக்க மாட்டார்கள் என்ற கண்ணியத்தை அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய அளவிலே தந்திருந்தான். இன்றைக்கும் முஸ்லிம் அல்லாத மக்கள் நம்புகிறார்கள், முஸ்லிம்களை வட்டிக்கு சீக்கிரம் போக மாட்டாங்களே. ஆனா நம்ம பழகிற வட்டங்களில் சில இடங்களில் பார்க்கிற நேரங்கள் அவர்கள் வட்டியில் தான் அவங்களுடைய தொழிலே நடந்துகிட்டு இருக்குது, பிசினஸே நடக்குது. அவருடைய வீடு வட்டி சார்ந்த வீடாக,
அவருடைய பொருளாதார இன்கம் அது சார்ந்ததாக. எப்படி அல்லாஹ் தன் குடும்பத்திலே பரக்கத்தை தருவான், தன்னிறைவை தருவான், மகிழ்ச்சியை தருவான். எவ்வளவு பெரிய ஹராமான விஷயத்தை அல்லாஹ்வின் தூதர் எச்சரித்தார்கள். பெரும் பாவங்களை பட்டியலிடும் போது வட்டியை சொன்னார்களா இல்லையா? இதே பேருரையிலே எச்சரிக்கிறார்கள். இறுதியாக அந்த செய்தியை சொல்கிறேன். அந்த பேருரையிலே பெரும் பாவங்களிலே வட்டி வாங்குவதை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தடை செய்தார்களே. அப்போ இந்த சமூகத்திலே வட்டி வாங்குவது ஹராம் என்று நமக்கு நல்லா தெரிகிறது. ஆனால் இந்த உலகத்துடைய ஆடம்பர வாழ்க்கைக்காக, அற்ப சுகத்திற்காக வட்டியை வாங்குகிறோம். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான், வட்டியை அல்லாஹ் அழிக்கிறான், தர்மங்களை அல்லாஹ் வளர்க்கிறான். வட்டியை அல்லாஹ் அழிக்கிறேன்றான், தர்மத்தை அல்லாஹ் வளர்க்கிறான். கொஞ்சம் கொடுத்தால் அல்லாஹ் அது பெருமளவில் வளர்க்கிறான். அப்படிப்பட்ட ஹராமான, மார்க்கத்திற்கு விரோதமான, பாவமாக எச்சரிக்கப்பட்ட, மறுமையிலே சைத்தானை போல் எழுப்பப்படுகிற இந்த அளவுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான், வட்டி வாங்கி உண்பவர்கள் நான் அல்லாஹ்விடத்திலே போர் பிரகடனம் செய்வதற்கு சமமானது. இவ்வளவு செய்தி இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளவு செய்தி இருக்கு வட்டி சம்பந்தமா. அது ஒன்னே 1 மணி நேரம் பேசலாம். ஆனா இவ்வளவு விஷயங்களை இருக்கிற நேரத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு எச்சரிக்கையாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஹராமான வாழ்க்கை வேண்டாம். அல்லாஹ்வின் தூதர் இறுதி பேருரை எச்சரித்தது போல இதை கேட்கிற நம்முடைய உள்ளங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹராமான வாழ்க்கையில் இருந்து நம் வாழ்வை பாதுகாக்க வேண்டும். அது எத்தனை கோடி வேணா வந்துட்டு போகுது, கொஞ்சமாக வந்தாலும் பரக்கத்தாக, தன்னிறைவாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிற என் துவாவை, என் தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிற அமலா இருக்கணும். உங்களுடைய வாழ்வாதார ஹராமா இருந்தா உங்க வணக்கமும் ஏற்றுக்கொள்ளப்படாது. இதனாலதான் ரசூலா இவ்வளவு விளக்கத்துக்கு பிறகு அங்கே போய் இத்தனை ஆண்டு காலம் 23 ஆண்டு காலம் இவ்வளவு விளக்கத்தை சொல்லிட்டாங்க. போய் அங்கே ரத்தின சுருக்கமா புழிஞ்சு சொல்றாங்க. அதெல்லாம் நான் விட்டு எல்லாத்தையுமே நான் போட்டு நான் எல்லாத்தையும் அழிச்சிடுறேன், வர வேண்டிய வட்டியெல்லாம் விட்டு விடுறேன், இனிமே யாரும் வட்டி விஷயத்தை தர வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுகிறார் என்றால் எவ்வளவு பெரிய காரியத்தை அல்லாஹ்வின் தூதர்கள் ஒழித்து கட்டியிருக்கிறார்கள். இந்த உலகத்திலேயே வட்டி இல்லாத ஒரு தளத்தை, ஒரு அரசாங்கத்தை உலகத்திலே நடத்த முடியும் என்றால் அல்லாஹ்வின் தூதர் சொன்னது போல ஒரு தளத்தை உருவாக்கினால் நிச்சயமாக வட்டி இல்லாத ஒரு அரசாங்கத்தை உருவாக்க முடியும், நடத்தவும் முடியும். அரசாங்கத்துக்கே ஒரு நம்பிக்கை இல்லை, வட்டி இல்லாமல் எப்படி செய்யறது, சாராய கடை இல்லாமல் எப்படி நடத்துறது அப்படி நினைக்கிறாங்கல்ல. அது இல்லாமல் நடத்த முடியும் என்று அல்லாஹ்வின் தூதர்கள் செய்து காட்டிவிட்டு போனார்கள். எப்படி செல்வந்தர்கள் எல்லாம் ஜக்காத்தை வாரி வழங்கினால் வட்டிக்கு வாங்க வேண்டிய வேலையே இல்லை, கஷ்டப்பட வேண்டிய வேலையே இல்லை, சிரமப்படுறவருக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கிற நிலை உண்டாகும். இதெல்லாம் தன் வாழ்க்கை ரசூலா எளிமையாக செஞ்சுட்டு போன செய்தி. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எந்த அளவுக்கு சொல்றாங்க பாருங்க. பெண்களுடைய விஷயத்தில் பெண்களை பொறுத்தளவுக்கு எந்த அளவுக்கெல்லாம் பெண்களை அடிமைத்தனம் பண்ணணுமோ, பெண்களுக்கு உணர்வுக்கான ஆய்வு செய்யணுமோ, பெண்களை எல்லாம் ஒரு மனித இனத்தில் வைக்கணுமோ என்றெல்லாம் நினைத்த காலம் உண்டு. ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுடைய விஷயத்தில் எவ்வளவு எச்சரிக்கையோடு, கணவன் மனைவிக்கிடையே எவ்வளவு ஒரு கண்ணியத்தோடும் கட்டுப்பாடோடும் மரியாதையோடும் நடத்த வேண்டும் என்ற எச்சரிக்கையை இறுதி பேரோடு நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஃபத்தகுல்லாஹ ஃபின் நிசாயி, பெண்களுடைய விஷயத்தில் நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள். ஃபஇன்னகும் அகதகும் ஹுன்ன பி அமானியல்லா, அவர்கள் பெண்கள் உங்களிடத்திலே அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் பெண்களுடைய விஷயத்திலே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நாம் பெண்களுடைய விஷயத்தை தன் மனைவி இடத்துல பெண் சார்ந்திருக்கிற எந்த ஒரு விஷயங்களையும் நான் அல்லாஹ்வை பயந்தவனாக அவர்களை ஹேண்டில் பண்ண வேண்டும், அவர்களிடத்தில் கையாள வேண்டும். ஏனென்றால் அவர்கள் உங்களுக்கு அமானிதமாக அல்லாஹ் பெற்று தந்திருக்கிறான். திருமணம் முடியுங்கள் என்ற அல்லாஹ்வின் வார்த்தையின் அடிப்படையிலேயே அவரது கற்புகளை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். அல்லாஹ் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொன்னா என்பதற்காக நீங்கள் அவர்களை கல்யாணம் செய்து அவருடைய கற்பை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள் என்பதை தவிர வேற ஒன்றும் அவர்கள் மீது உங்களுக்கு அதிகாரம் செலுத்துவதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. நமக்கு வாச்ச அடிமைதானே அப்படின்னு பல பேர் பெண்களை என்ன பாடுபடுத்துறான், எவ்வளவு கொடுமை பண்றாங்க. மாமியார் கொடுமை, மருமக கொடுமை, கணவன் கொடுமை, மாமனார் கொடுமை என்று எத்தனை கொடுமைகள் உலகத்தில் நடந்து, தற்கொலைகள் நடக்க, கேஸ் வெடிக்கிறது, விஷத்தை வச்சு கொள்றது, அவர்களே வேற வேற செய்திகளை சொல்லி அபாண்டமான அவதூறுகளை போட்டு கணவன் மனைவிக்கிடையே அசிங்கங்களை ஏற்படுத்துவது எல்லாம் உலகத்தில் நடக்குதா இல்லையா?
ஆனா ரசூலுல்லாஹி அவர்கள் பெண்களுடைய விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை வஞ்சிக் கொள்ளுங்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை நீங்க திருமணம் செஞ்சு அனுபவிக்கிறீங்க, நீங்கள் வெறுக்கும் எவரையும் உங்கள் வீட்டுக்குள் அனுமதிக்க கூடாது. இது பெண்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, கணவன் அனுமதி இல்லாம அவர்கள் யாரை வெறுக்கிறார்களோ அவங்க யாரும் நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாது. இது உங்கள் மனைவியர் உங்களுக்கு செலுத்த வேண்டிய கடமையாக இருக்கிறது. கணவன்மார்களுக்கு ஆண்களுக்கு சொல்றாங்க, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் பெண்களுடைய விஷயத்தில்னு. அந்த பெண்களுக்கு சொல்றாங்க, நீங்க உங்க கணவன்மார்கள் யாரை வெறுக்கிறார்களோ, யார் வருவதை அவர்கள் விரும்பவில்லையோ அவர்களை உங்க வீட்டுக்குள்ள நீங்க அனுமதிக்காதீங்க. இதற்கு மாற்றமாக அவர்கள் நடந்தால் காயம் ஏற்படாத வகையில் அவர்கள் நீங்கள் அடியுங்கள். நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க, நீங்க விரும்பாத, நீங்கள் ஆசைப்படாத, உங்களுடைய அனுமதி இல்லாத யாராவது வந்தாங்கன்னா அவர்கள் நீங்கள் காயம் ஏற்படாத அளவுக்கு அடிங்க. இதை சொல்லிட்டு அடுத்தது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர்கள் இந்த வகையில் நீங்கள் அவளை கண்டிச்சுக்கலான்னு சொல்லிட்டு, நீங்கள் நல்ல முறையில் உணவையும் உடையும் உங்கள் மனைவியர்களுக்கு வழங்குங்கள், இது நீங்கள் உங்கள் மனைவியருக்கு செலுத்த வேண்டிய கடமை என்று சொன்னார்கள். பெண்கள் தப்பு செஞ்சாங்கன்னா அவர்களுக்கு எச்சரிக்க வேண்டிய எச்சரிக்கை செய்கிறாங்க. ஆண்கள் அதே நேரத்தில் பெண்கள் விஷயத்தில் நீங்கள் தப்பு செய்யக்கூடாது என்ற எச்சரிக்கை நமக்கு செய்கிறார்கள். இரண்டையும் செய்துவிட்டு அடுத்து சொல்றாங்க, உங்கள் மனைவியர்களுக்கு நல்ல உணவையும் உடையும் அவர்களுக்கு கொடுங்கள். சில நேரங்களில் வீட்டில் இருக்க பெண்களுக்கு சரியான முறையில் உணவே கொடுக்க மாட்டான். நம்ம மட்டும் ருசியா ஊரா போய் ஹோட்டலா போய் எல்லாத்தையும் சாப்பிட்டு வருவோம். ஆனால் அவங்க பார்த்தா வீட்டில் ஏதோ விளங்காததும் வீட்டில் எதுவும் பிடிக்காததும் இருந்ததையும் வெந்ததையும் வேவாதையும் எதையாவது சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் விரும்புகிற வகையில் நீங்கள் நல்ல ஆடைகளை அவர் எடுத்துக் கொடுங்கள், நல்ல முறையில் அவர்களுக்கு உணவை ஏற்படுத்தி கொடுங்கள். எப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ் பெண்களுடைய விஷயத்திலே அஞ்சி அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கிற கட்டளை எடுக்கிறார்கள் பாருங்க. பொம்பளை அந்த மாதிரி நீங்க இலக்காரம் நினைச்சு விட்டுறாது, ஏதாவது ஒன்று திண்டு எப்படியா வாழ்ந்துட்டு எப்படியா இருந்துட்டு போயிடுவா அப்படி நினைக்காதீங்க. அவங்களுக்கு நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டை சரியா கொடுங்க, நீங்க கொடுக்கிற உடையை சரியான முறையில் கொடுங்க. எத்தனை பேர் நம்ம அப்படி செய்யறோம்? செஞ்சோம் என்றால் அல்ஹம்துலில்லாஹ். அப்படி செய்யாமல் அதில் ஒரு அலட்சியம் இருந்தால், அதில் ஒரு கவனையின்மை இருந்தால், அதை பொடுபோக்காக நீங்க நினைத்தா அப்படிப்பட்ட விஷயத்தை செய்யாதீங்க. அந்த பெண்கள், ஏன்னா அவங்க காலத்துல எல்லாம் பெண்கள்லாம் ஒரு மட்டமாக நினைப்பார்கள். ஒரு பெரிய அவர்களுக்கு ஆண்களுக்கு செய்யற மாதிரியான ஒரு கண்ணியத்தை மரியாதையெல்லாம் பெருசா கொடுக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட எண்ணத்தோடு உங்க வாழ்க்கையில இருந்துடக்கூடாது. அவர்களுக்கு சரியான ஆடையும் சரியா உணவை கொடுத்து கண்ணியப்படுத்துங்கள் என்ற பெண்களுக்கு மரியாதையாக நடத்த சொல்லுகிற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ஏதோ நம்ம வீட்டுக்கு வந்த அடிமை என்னத்தான் செஞ்சுட்டு போட்டோம், மீந்து போனதையும் ஊசி போனதையும் சாப்பிடணும் என்ற அலட்சியத்தோடு சில பேர் வாழ்கிறார்களே, அப்படிப்பட்ட வாழ்க்கை நடத்திடாதீங்க. தன் தாயாக இருந்தாலும், தன் மனைவியாக இருந்தாலும், தன் குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அங்கே நியாயத்தை, நேர்மையை, நீதியை நிலைநாட்டுகிற வகையிலே அங்கே நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். சில நேரத்தில் பெண்கள் தான் பெண்களுக்கு எதிரியாக இருக்கிறார்கள். தன்னிடத்திலே வந்திருக்கிற மகளுக்கு ஒரு மாதிரி பார்ப்பாங்க, மருமகளுக்கு ஒரு மாதிரி பார்ப்பாங்க. மகள் எல்லா முறையில எல்லாம் கவனிக்கணும், எல்லாம் கொடுக்கணும், எல்லாம் நல்லபடியா வச்சுக்கணும். ஆனா மருமகளா இருந்தா அதை பத்தி கவலை இல்லை, எப்படியாவது போயிட்டு போறா, இருந்தா என்ன இல்லாட்டா என்ன, சாப்பிட்டா என்ன சாப்பிடாட்டா என்ன, சாப்பிட்டியான்னு கேட்கறது கூட நாதி இருக்காதுங்க. சில வீடுகள் அப்படிப்பட்ட நிலைமை மோசமாக இருக்கும். அவங்க வீட்டில் பெரிய சந்தோஷத்தோடு எல்லாத்தையும் அனுபவித்துக் கொண்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க. ஆனா அதே தன் மாமியார் வீட்டில், மாமனார் வீட்டில், கணவன் வீட்டில் அப்படிப்பட்ட வாழ்க்கை சில பேருக்கு இருக்கான்னு பார்த்தா இல்லை என்று குமுறி குமுறி பாத்ரூம்ல போய் அழுதவர்களுடைய வரலாறு உண்டு. என்னடா இது வாழ்க்கை, இப்படியே ஒரு கொடுமையை நாம் அனுபவிக்கணுமா? ஆனால் இதை 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சமூகத்துக்கு எச்சரித்து விட்டு போனார்கள். இன்னும் பாருங்கள், பெண்களுடைய விஷயத்தில் எப்படியெல்லாம் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற எச்சரிக்கை செய்கிறார்கள். திருமதியில 1163வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெண்களிடத்தில் நன்மையை நீங்கள் போதியுங்கள், நல்ல விஷயத்தை அவர் எடுத்து சொல்லுங்கள். அவர்கள் உங்களிடம் அடைக்கலமாக இருக்கிறார்கள். இல்லறத்தை தவிர வேறு எதையும் நீங்கள் உரிமையாக பெறவில்லை. நம்ம கல்யாணம் பண்ணி மகர் கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம்ல, இதை அவர் அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, நீங்க கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறது நீங்கள் குடும்ப வாழ்க்கை நடத்துறதுக்கு தானே தவிர வேற எந்த அதிகாரத்தையும் செய்து எல்லாத்தையும் சாதிக்க நினைக்காதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. இந்நிகழ்ச்சி வெற்றி பெற வாழ்த்தும் நெஞ்சங்கள். பரக்கத் பர்தா சிங்காரத்தோப்பு.
பிஸ்மி லுங்கி சென்டர் தேரடி பஜார், பிஸ்மி பர்தா சிங்காரத்தோப்பு, பரக்கத்து லுங்கி கம்பெனி சிங்காரத்தோப்பு, திருச்சி. இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்தும் நெஞ்சங்கள் திருவள்ளூர் மாவட்ட சகோதரர்கள். உங்கள் அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை. பல் மற்றும் வாய் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களுக்கும் எங்களிடம் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை, கலெக்டர் அலுவலகம் அருகில், நாகர்கோவில். ஏபிஎம் அமீர் ஹசன் குடும்பத்தார்கள், பிபிஎஸ் புரம், புத்தந்துறை, குமரி மாவட்டம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருச்சி மாவட்டம் காமராஜர் கிளையில் அல்லாஹ்வின் பள்ளி அமைந்திட உதவிடுவீர். 12 லட்சம் ரூபாய் இடம் மதிப்பிற்கு 8 லட்சம் கொடுத்து பாக்கி 4 லட்சம் கொடுக்க வேண்டியுள்ளது. இம்மாதத்திற்குள் கொடுக்க வேண்டும். ஆகவே தங்களால் ஆன நன்கொடைகளை வாரி வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அக்வாசன் அனைத்து பிராண்ட் வாட்டர் பியூரிஃபையர்கள் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் சேல்ஸ் மற்றும் ஸ்பேர் சேவைகள் வழங்கப்படுகிறது. 18 வருட வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம். இந்தியாவில் வேறெங்கும் கிடைக்காத விலையில். அவங்க நமக்கு எல்லாம் அதிகப்படியாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நமக்கு சாப்பாடு வைக்கிறதுல இருந்து, துணி துவைக்கிறது இருந்து, வீடை பராமரிக்கிறது இருந்து எல்லாத்தையும் கூடுதலாக தன்னுடைய பிள்ளைக்கு பொறுப்பாளியாக அவர்கள் இருக்கிற பிள்ளைகளை பார்த்துக் கொள்கிறார்கள். குடும்பத்துக்கு தலைவனாக இருக்கிற நம்ம அதை பார்த்துக் கொள்கிறோம். எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரீமாகத்தான் இந்த பெண்கள் நிறைய வேலைகளை நமக்கு செய்து கொடுக்கிறாங்க. ஆனாலும் இத்தனையும் செய்தாலும் கூட அவரிடத்துல நல்ல முறை நடக்கிறோமா, குறை சொல்லியே அவங்க மனசை உடைக்கிறோம். ஏன் பல குடும்பங்களில் பிரச்சனை, பிளவு பிரச்சனைகளாம் வருது நீங்க பாருங்க. அவர்கிட்ட இருக்கிற நிறையை பார்க்காமல் குறையை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறனால நமக்கு பெரிய பூதாகரமா தெரியும். அவரை பார்த்தா தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்க மாதிரி தெரியும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அறிவுரை என்ன? நீங்கள் பார்க்கிற குறையை விட அவரிடத்தில் நிறை இருக்கும் என்றால் அதை வைத்து நீங்கள் மகிழ்ச்சி அடைந்து கொள்ளுங்கள். 4 விஷயம் குறை இருக்கலாம், ஒரு விஷயம் நல்ல பிடிச்சமான ஒரு செய்தி அவள்கிட்ட இருந்தா அதை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சி அடைங்கள், சந்தோஷம் அடைங்கள் சொன்னாங்களே. அந்த நிறையை நாம் பார்க்கிற குணம் வந்தால் பல குடும்பத்துடைய பிரச்சனை எல்லாம் தீந்துரும். ஏன் பெண்களிடத்தில் நன்மையாக நடங்கன்னு சொன்னாங்க, நல்ல விதமாக நீங்கள் போதீங்கன்னு சொன்னாங்க. நாம் நம்முடைய வாழ்க்கை நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பதற்கான எச்சரிக்கைத்தான் செய்கிறார்கள். அவர்கள் தெளிவான மானக்கேட்டை செய்தாலே தவிர அவர்கள் அவ்வாறு செய்தால் படுக்கையிலிருந்து நீங்கள் ஒதுக்குங்கள், காயம் என்று அடிங்கள். அவர்கள் கட்டுப்பட்டு விட்டால் வேற எந்த வழியிலும் அவர்கள் விஷயத்தில் வரம்பு மீறி நீங்கள் போவாதீர்கள். அவங்க உங்களுக்கு ஏதாவது ரொம்ப மானக்கேடான காரியத்தை போய் செஞ்சா அவரை இங்க கண்டிக்கலாம், அடிக்கலாம், எந்த ஒரு முடிவும் எடுக்கலாம். அப்படிப்பட்ட எந்த விஷயத்தையும் அவர்கள் செய்யவில்லை என்றால் அவர்கள் விஷயத்தில் வரம்பு மீறிய எந்த முடிவும் நீங்கள் எடுக்காதீர்கள் என்று பெண்களுடைய விஷயத்தில் ஆண்களுக்கு சொல்கிற எச்சரிக்கை நீங்கள் பாருங்க. எத்தனை ஆண்கள் இன்னைக்கு நீங்கள் எடுத்து பார்த்தா தேவையில்லாத குழாவும் தேவையில்லாத தலாக்கும் எல்லா ஜமாத்திலையும் கட்சியிலையும் அமைப்புகளையும் கட்டுக்கட்டா வச்சிட்டு இருக்கானே, அதையெல்லாம் பிரித்து நீங்கள் படித்து விசாரித்து பார்த்தா சின்ன ஒண்ணுமில்லாத உப்புகில்லாத புண்ணியமில்லாத பேதி, பெரிய பாரதூரமான மானக்கேடான காரியமெல்லாம் இருக்காது. உப்பு சொல்லுவாங்கல்ல, சால்னால உப்பு இல்லைன்னு இருக்கும், அதை ஒரு பிரச்சனையா கொண்டு வந்து வச்சிருப்பான் ஜமாத்துல. பெரிய மேட்டர் இருக்க மானக்கேடான காரியமா இருந்தா ஒரு முடிவு எடுக்கணும். ஆனா அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்காது. கொஞ்சம் ஏதாவது ஒரு மரியாதை விஷயங்கள்ல கொஞ்சம் கூட குறைய நடந்திருக்கலாம், அது சமையல்ல ஒரு கோளாறு ஏற்பட்டிருக்கலாம், யாராவது வீட்டுக்கு வந்திருப்பாங்க அவளை கவனிப்புல கொஞ்சம் குறை ஏற்பட்டிருக்கலாம். இதுக்கெல்லாம் பெரிய பிரச்சனையா கொண்டு வந்து ஜமாத்துல வச்சு குலா கொடுக்கறேன் தலா கொடுக்கறேன்னு விசாரிப்பாங்க. விசாரிச்சு பார்த்தா பெருசா பிரச்சனையே இருக்காது. சில நேரங்கள்ல பார்த்தா கணவன் மனைவியே பிரச்சனையா இருக்க மாட்டாங்க, பெண்ணுடைய தாயோ ஆணுடைய தாயோ தான் பிரச்சனையா இருப்பாங்க. அவங்க 2 பேருக்கிடையே எந்த பிரச்சனையும் இருக்கு, உட்காந்து பேசி கொஞ்ச நேரம் 2 பேரும் பேசுங்க அப்படின்னு நம்ம வெளியே போயிட்டு உள்ள வந்தாலே 2 பேர் ஆசையாயிருப்பாங்க. எங்களுக்குள்ள ஒண்ணுமில்லாத மாதிரி சந்தோஷமா நான் நல்லபடியா போறேங்க, பல நாள் இழுக்கும் நினைக்கிற பிரச்சனையை 1 மணி நேரத்தில் முடிச்சு போயிருப்பாங்க. அது பொண்ணுடைய அம்மாவா இருக்கும் அல்லது கணவனுடைய அம்மா தாவா இருப்பாங்க. ஏன் இப்படிப்பட்ட நிலையெல்லாம் உண்டாகிறது? அவர்களுடைய விஷயத்தில் நல்லதை நாடுங்க, நல்லதை சொல்லுங்க, நல்லதை சொல்லிக் கொடுங்க. தன் மகளுக்கு தன் மகனுக்கு எப்படி விரும்புகிறோமோ அது மாதிரி அவர்களுடைய விஷயத்தில் விரும்புங்க. கொஞ்சம் கூட குறைய இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அப்படியே நேரு கோட்டா ஒரே மாதிரி கிழிச்ச கோட்டை தாண்டாம எல்லாமே சரியா இருக்கும்னா நம்மளே முடியாதுங்க. சும்மா பில்டப் சொல்லுவோம், நம்ம சும்மா பில்டப்பா காட்டிக்கலாமே தவிர நம்ம இடத்துல அப்படிப்பட்ட நிலை இருக்க முடியாது.
அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையை விட பெரிய அளவுல உத்தமர்களாக யாரும் இந்த உலகத்திலே வாழ்ந்து விட முடியாது. அவருடைய வாழ்க்கையில சில பிரச்சனை இருக்கதான் செஞ்சிச்சு. அல்லாஹ்வின் தூதர் அட்ஜஸ்ட் பண்ணலையா? மனைவிமாருக்கிடையே பிரச்சனை வரலையா? அல்லாஹ்வின் தூதர் அவர்களே சில நேரத்தில் கோச்சுக்கிட்டு ஒரு மாச காலம் போய் அவங்க வீட்டுக்கு மேலே இன்னொரு பரணை இருக்கு, அதுக்கு மேல போய் ஒரு மாச காலம் தன் மனைவிடத்துல கோச்சுக்கிட்டு போய் உட்காந்துட்டாங்க. யார்கிட்ட போய் கோச்சுட்டு உட்காந்தாங்க? தன் மனைவிடத்துல கோச்சுக்கிட்டு தானே மேல போய் உட்காந்தாங்க. அப்ப அங்கேயும் பிரச்சனை வந்திருக்கு, அங்கேயும் நல்லது கெட்டது வந்திருக்கு. இதுல என்ன ஒரு காமெடி என்ன தெரியுங்களா? தன்னிடத்து சொல்லக்கூடிய விஷயங்கள்ல சில விஷயங்கள பிரச்சனை ஏற்பட்டனால கோச்சிக்கிட்டு மேல போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அங்க இருந்து கீழே இறங்கி வந்த உடனே தன் மனைவி கேட்ட விஷயம் என்ன தெரியுங்களா? ஒரு மாசம் சொன்னீங்க, 29 நாளே வந்துட்டீங்க. அப்ப இன்னும் உட்கார்ந்து இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்களா என்னன்னு தெரியல. அப்பதான் ரசூலுல்லாஹ் நம்ம சமூகத்துக்கு சட்டம் சொல்றாங்க, ஒரு மாசம் என்பது 29 இருக்கு, 30 இருக்குமா போமா அப்படின்ட்டாங்க. வெறுப்புணர்ச்சி இருந்தா நாம வந்தது பிடிக்காம இப்படிப்பட்ட வார்த்தையை கேட்கிறாளே அப்படின்னு இன்னும் பெரிய சண்டையா இருக்கும். அப்பவே தலாக் ஜமாத்து, எந்த ஜமாத்து உடனேயே தலாக் சட்டிக்கு டக்கு டக்கு டக்குன்னு டைப் பண்ணி கொடுக்கறாலும் அங்க போய் நின்றுப்பான். ஆனா அல்லாஹ்வின் தூதர் அப்படி சொல்லல. அதுல ஒரு மார்க்க சட்டத்தை சொல்லிட்டு போதுடா அப்பா, இத்தனை நாள் கோச்சிட்டு உட்காந்து போதும், இனிமே உட்காந்து வேலைக்கு ஆகாது அப்படின்னு மார்க்க சட்டத்தை சொல்லிவிட்டு மாசம் என்பது 29 30 வேலையை முடிச்சு போயிட்டாங்க. எப்படி எல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையிலும் ஏற்பட்டிருக்கு. அதை அல்லாஹ்வின் தூதவர்கள் எளிமையாக அதை கையாள வேண்டிய விதத்தில் சில நேரத்தில் நம்ம பேசாம இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருந்துட்டாங்க. அவ்வளவுதான். இங்க நம்ம பேசினா பிரச்சனை வருதா, போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு ராகத்தான் இருந்துட்டு வருவோம் அப்படின்னு போயிட்டு இருந்துட்டாங்க. நம்மளே நினைச்சோம்ல, எப்படி இந்த மனுஷன் இத்தனை நாள் உட்கார்ந்து இருந்தாரு அப்படின்னு நினைப்போம். நம்ம இருப்போமா அப்படி? பெரும்பாலும் வீடுகளில் கோச்சிக்கிட்டு பேசாம இருக்கிறதுன்னு பார்த்தா பெண்கள் தான் அதிகமா இருப்பாங்க. நம்மள ரொம்ப குறைவா நம்மளால அப்படி இருக்க இயலாது. அந்த அளவுக்கு நம்ம வாயமுன்னா பிரச்சனை தீந்துரும் என்றால் சில நேரத்தில் பேசாம இருந்தாலும் கூட நல்லதுதான். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தராங்கன்னு பார்க்கிறோம். இந்த மாதிரி விஷயங்களை சொல்லுவதாக இருந்தால் ஏராளமான செய்தி அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையில அவர்கள் பிரச்சனையை சாதாரணமாக கடந்து போயிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இந்த எச்சரிக்கையை நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். நீங்கள் உங்கள் மனைவிற்கு செய்ய வேண்டிய கடமை உங்கள் மீது இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. உங்கள் மனைவர் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையும் உண்டு, உங்கள் மனைவியர் உங்களுக்கு நிறைவேற்ற கடமைகளும் இருக்குது. நாம மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையும் இருக்கா, மனைவி நமக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு. நீங்கள் வெறுக்கும் வகையில் அடுத்தவருடன் அவர்கள் உங்கள் படுக்கையை பகிர்ந்து விடக் கூடாது. உங்களுக்கு பிடிக்காத உங்கள் வீடுகளில் யாரையும் அனுமதித்து விடக் கூடாது. அறிந்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உடைகளிலும் உணவிலும் தாராளமான முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். ஏற்கனவே சொல்ல செய்தி கூடுதல் செய்தி இன்னொன்னு, தப்பா நடந்தாலே தவிர, அவங்களுடைய படுக்கையில் ஏதாவது தப்பு செஞ்சாலே தவிர அவரை நீங்கள் வெறுத்து ஒதுக்கலாமே தவிர வேற எந்த வகையிலும் நீங்கள் அவரை என்ன செஞ்சுக்காதீங்க, வெறுத்து ஒதுக்கிக்காதீங்க. நல்ல முறையில் உணவு கொடுங்க, நல்ல முறையில் ஆடை கொடுங்கள் என்ற எச்சரிக்கை இந்த சமூகத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். அடுத்து பாருங்கள், இந்த சமூகத்திற்கு இத்தனை ஆண்டு காலம் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஏகத்துவத்தினுடைய மிக முக்கியமான பிரச்சாரங்களை செய்தார்களே, அப்படிப்பட்ட பிரச்சாரத்தினுடைய விளைவாக இறுதியாக இந்த சமூகத்துக்கு எச்சரித்து விட்டு போகிறார்கள். அகமதுல 18989 இன்னும் புகாரி முஸ்லிம் ஏராளமான கிரந்தங்களை பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு செய்தி. அல்லாஹ்வின் தூதர் இத்தனை ஆண்டு காலம் செய்த செய்தியினுடைய முக்கியமான செய்தி, இன்னமா ஹுன்ன அர்பஹுன். அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, லா துஷ்ரிகு பில்லாஹி ஷையா, அல்லாஹ்வுக்கு நீங்கள் எதையும் இணையாக்கி விடாதீர்கள், இணை கற்பித்து விடாதீர்கள், ஷிர்க் வச்சிடாதீங்க. இதுதான் இந்த சமூகத்துக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை. அல்லாஹ் இடத்துல போய் பிரார்த்தனை செய்கிறோம், தர்காக்கல்ல போய் வணங்குறோம், தர்காக்கல்ல போய் பரிந்துரை செய்வாங்கன்னு துவா செய்கிறோம், தர்காக்கல்ல போய் தாயத்து வாங்குறோம், தர்காக்கல்ல போய் தட்டு வாங்குறோம், தர்காக்கல்ல போய் எண்ணெய் பாட்டில் வாங்குறோம், தர்காக்கல்ல போய் எலுமிச்சை பழத்தை வாங்குறோம். இதுவெல்லாம் இந்த சமூகத்தில் எதற்காக போய் நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, தன் குடும்பத்தில் உள்ள பிரச்சனை, என்னுடைய வியாபாரத்தில் உள்ள பிரச்சனை, என் குழந்தைகிட்ட உள்ள பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடணும் அப்படின்றதுக்காக வேண்டி நீங்க அங்க போய் நிற்கிறீங்களே. இந்த சமூகத்தில் ஒருவன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொல்லி உள்ள வந்தவர் இந்த காரியத்தை செய்யவே மாட்டார். லா துஷ்ரிகு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எதையும் நீங்கள் இணையாக்கி விடாதீர்கள். இந்த எச்சரிக்கை இறுதி பேருள்ள அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. இந்த இணை வைப்புக்காகத்தான் 23 ஆண்டு காலம் அல்லாஹ்வின் தூதர் மிகப்பெரிய போர் பிரகடனமே செய்தார்கள். இந்த சமூகத்தை இணை வைப்பிலிருந்து பாதுகாக்கணும். அல்லாஹ்வை தவிர்த்து வேற யாரையும் வணங்கிடக்கூடாது.
அவர்களுக்கு இணை வைத்து அல்லாஹ்வோடு சேர்த்து இன்னொரு இறைவனை கற்பனை செய்து என்னுடைய அனைத்து அமலையும் நாசமாக்கி மறுமையிலே நரகத்தில் போய் விழுந்துடக்கூடாது. இன்னல்லாஹ் லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, இணை வைக்கக்கூடிய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். அதற்கு கீழ்நிலை உள்ள பாவங்களை தான் நாடியோருக்கு மன்னிப்பான். எவ்வளவு பெரிய எச்சரிக்கையை இந்த சமூகத்தார்கள் சர்வசாதாரணமா செஞ்சுட்டு இருக்காங்க பாருங்க. இணை வைப்பினுடைய உச்சியில நம் சமூகத்தில் எத்தனை பேர் நிற்கிறார்கள். உடம்பு சரியில்லை உடனே காய்ச்சல்ல ஒரு தாயத்து, கையில ஒரு தாயத்து, வீட்டில் ஒரு தாயத்து, கடையில் ஒரு தாயத்து எல்லாம் தொங்க விடுகிறார்கள். அது காரணம் என்ன? அது நம்மளை காப்பாற்ற நினைக்கிறாங்க. ஒரு முஸ்லிமாக இருக்கவன் அப்படிப்பட்ட நம்பிக்கை வைக்கலாமா? அனைத்தையும் படைத்து பரிபக்குவப்படுத்திய பராமரிக்கிற ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்து பராமரிக்கிறானா? அல்லது நம்மளை விட மோசமான சாதாரண நம்மளால் உருவாக்கப்பட்ட ஒரு பொருள்ல எப்படி நாம் அல்லாஹ்விடத்துல போய் துஆ செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை தர்காக்களையும் தட்டுக்களையும் தகடுகளையும் தாயத்தில் போய் நிற்க முடியும்? இந்த சமூகத்தை எவ்வளவு பெரிய பாவத்தை செய்யற எல்லா அமலும் அல்லாஹ் அழிஞ்சிருன்றான். யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறார்களோ அவருடைய அனைத்து அமல்களையும் அல்லாஹ் அழித்து விடுகிறான். நபியை பார்த்து அல்லாஹ் சொல்ற, நபியே நீர் இணை கற்பித்தாலோ உன்னுடைய நல்லறங்கள் அனைத்தும் அழிஞ்சிரும். நபிமார்கள் இணை கற்பிக்க மாட்டார்கள், ஆனாலும் எச்சரிக்கிறான், நீர் இணை கற்பித்தாலும் உன்னுடைய நல்லறங்கள் அனைத்தும் அழிந்துரும் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய எச்சரிக்கை! இணை வைப்புக்கு ஏராளமான எச்சரிக்கை இந்த சமூகத்தில் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். ஆனால் நம் சமூகத்தார்கள் இந்த ஷிர்கில சர்வசாதாரணமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வேண்டாம், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற, அல்லாஹ்வுக்கு நிகராக்கிற எந்த பொருளையும் நம் முஸ்லிமாக இருக்கிற லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்று கலிமா சொல்லி இருக்கிற ஒரு முஸ்லிம் இதை செய்யவே கூடாது என்ற எச்சரிக்கை தான் இறுதி பேரில் நமக்கு சொல்லுகிறார்கள். இந்த எச்சரிக்கை ஒவ்வொரு முஸ்லிமும் உள்ளத்திலே வைத்தால் அவர்களே தர்கா வழிபாடை விட்டு தட்டையும் தகடையும் தாயத்தையும் தூக்கி எறிந்து விட்டு அல்லாஹ்வை மற்றும் வணங்குகிற உண்மையான ஒரு முஸ்லிமாக வந்து நிற்போம். இந்த இணை வைப்பை செய்து கொண்ட எத்தனை அமல்கள் நீங்க செய்யுங்க, தொழுக வைங்க, நோன்பு வைங்க, ஜகாத்து கொடுங்க, ஹஜ் செய்யுங்க, எவ்வளவு அமல்களை மூட்டை மாறி கொண்டு போனா கூட அல்லாஹ் ஒண்ணும் இல்லாத ஓட்டாண்டியாக ஆக்கி விடுவான். ஏன்னா அவனே சொல்லிட்டானே, இணை வைக்குவதனால் உங்களுடைய நல்லறங்கள் அனைத்தும் அழிஞ்சுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப அழிஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னால் இணை கற்பிப்பதனால் எப்படி அல்லாஹ்விடத்தில் நாளைக்கு சொர்க்கம் கிடைக்கும்? இணை வைப்பவர்களை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டேன்றான். அதே நிலை அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்து நாம் அல்லாஹ்விடத்தை தௌபா தேடி திருந்திட்டோம்னா ஓகே, முடிஞ்சு போச்சு. திருந்தாத நிலையிலே மௌத்தா போயிட்டோம்னா, பாவ மன்னிப்பு கேட்காத நிலையை மௌத்தா போயிட்டா அவர்கள் அல்லாஹ்விடத்திலே தப்பிப்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. நிரந்தரமாக நரகத்தில் இருப்பார்கள். ஹாலிதுன ஃபீஹா, அவர்கள் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பார்கள் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய பேரருளால் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தின் மூலமாக நமக்கெல்லாம் நேர்வழி காட்டியிருக்கிறான். இறைவனை மட்டுமே வணங்குகிற பாக்கியத்தை தந்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி சொல்லணும். இறைவனுடைய அருளால் இந்த ஏகத்துவ கொள்கையின் பால் வந்திருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான்ல, நீங்கள் எல்லாம் நரகத்துடைய விளிம்பில் இருந்தீர்கள், அல்லாஹ்வின் அருளின் காரணமாகவே நீங்கள் நேர்வழி பெற்றிருக்கிறீர்கள். இல்லையெல்லாம் நம்ம நரகத்துடைய விளிம்பில் தான் இருந்தோம். அப்படி அல்லாஹ் நம்ம எப்படிதான் சஹாபாக்களும் அதுக்கு அங்கே சஹாபிய பெண்மணிகளை பார்த்தோம், அவர்கள்லாம் நரகத்துடைய விளிம்பில் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய பேரருளால் அல்லாஹ் இந்த மார்க்கத்தின் மூலமாக சத்தியத்தின் மூலமாக நேர்வழிக்கு அல்லாஹ் அழைச்சிருக்கிறான். இன்னும் அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், அல்லாஹ் கண்ணியப்படுத்தி எந்த உயிரையும் நீங்கள் நியாயமின்றி கொலை செய்து விடாதீர்கள். எந்த ஒரு பொருளையும் கொலை செய்து விடக்கூடாது. அதே போல வலா தஸ்ரிகு, நீங்கள் திருடி விடாதீர்கள். வலா தசினு, நீங்கள் விபச்சாரம் செய்து விடாதீர்கள். எல்லாம் அப்படியே லைனா ஒன்று ஒன்றாக, இணை கற்பிக்காதீங்க, கொலை பண்ணாதீங்க, வட்டி வாங்காதீங்க, திருடாதீங்க, விபச்சாரம் பண்ணாதீங்க, கற்பொழுக்கம் உள்ள பெண்கள் மீது அவதூறு சொல்லாதீங்க. இப்படியெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுக்கடுக்காக இந்த சமூகத்திற்கு தேவையான எல்லா பிரச்சாரத்தையும் சொல்லிக்கொண்டே போகிறார்கள். நம் வாழ்க்கையில் அதெல்லாம் மிகவும் கவனமாக கடைபிடிக்க வேண்டிய எச்சரிக்கைகள். ஆனால் இந்த சமூகத்தை எவ்வளவு பேர் அதை கண்டு காணாமல் இருக்கிறோம். நீங்கள் எல்லாம் இதை கொண்டு போய் நாம் அனைவரும் சேர்க்க வேண்டிய கடமையை அல்லாஹ் நம் மீது தந்திருக்கிறார். ஏகத்துவ பிரச்சாரத்தின் மூலமாக அவர்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டி இருக்கிறது. இன்னும் பாருங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படியான செய்தி எல்லாம் அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறான். ரொம்ப கவனமாக அறிந்து கொள்ளுங்கள்.
உங்களுடைய இந்த ஊரில் ஒருபோதும் தான் வணங்கப்பட மாட்டோம் என்று ஷைத்தான் நிராசை அடைந்து விட்டான். ஷைத்தான் அந்த பூமியில காபத்துல்லாவுக்குள்ள மக்கமா நகரத்துக்குள்ள இங்கே நாம் ஒருபொழுதும் சைத்தானை வணங்க மாட்டார்கள். ஏன்னா அல்லாஹ்வின் தூதர் எல்லாத்தையும் உடைச்சி எரிஞ்சிட்டார்கள். அதெல்லாம் மக்காவுடைய வெற்றியில எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் அஜிக்கே வராங்க. இனிமே நாமல் இங்கே இணை கற்பிக்கப்பட மாட்டோம், இனிமே நம்மளை இங்கே வணங்க மாட்டாங்க, இனிமே நமக்கு இங்கே வேலை இல்லை என்று சைத்தான் நிராசை அடைந்து விட்டான். எனினும் நீங்கள் அற்பமாக கருதும் அமல்கள் மூலமாக அவனுக்கு ஒரு வழிபாட்டை உருவாக்கி விடாதீர்கள். அரஃபாத், சமீகா, சஃபா மரியம், சல்மா மற்றும் குடும்பத்தார்கள் கோட்டார், குமரி மாவட்டம். அபீர் ஃபைசா, இசத் உஸ்மான், அப்ரார் ஃபலா மற்றும் குடும்பத்தார்கள் இரவிபுதூர் கடை, குமரி மாவட்டம். ஹைடெக் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ், யூபிவிசி டோர்ஸ், விண்டோஸ், ஓபன் டோர் பார்ட்டிஷன் அண்ட் ஸ்லைடிங் டோர், அலுமினியம் மாடுலர் கிச்சன், அலுமினியம் ஃபேப்ரிகேஷன் மற்றும் அவுட்டோர் எலிவேஷன் அனைத்தும் சிறந்த முறையில் செய்து தரப்படும். தொடர்புக்கு 9443535020 மற்றும் 7373035020. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் ஆனந்தம் காலனியகம், மேல்பட்டாம்பாக்கம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் கடலூர் மூசா மற்றும் குடும்பத்தினர். இந்நிகழ்ச்சி வெற்றி பெற ஏக இறைவனை பிரார்த்திக்கும் ரெஸ்டாரண்ட் இப்ராஹிம் கரி ஹவுஸ், மலேசியா. இந்நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்தும் நெஞ்சங்கள் இப்ராஹிம் நாசிகந்தர், மலேசியா. வெல்கம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர். ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தேவையான காஸ்மெட்டிக்ஸ் பொருட்கள், வீட்டிற்கு தேவையான அரிசி, எண்ணெய், மளிகை சாமான்கள், ஸ்நாக்ஸ் வகைகள் அனைத்தையும் வாங்கிட வெல்கம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர். ஆரஞ்சு கிஃப்ட்ஸ் அண்ட் டாய்ஸ் அருகில் சிம்மாச்சலம் ரோடு, பிரகலாதபுரம், விசாகப்பட்டினம். தொடர்புக்கு 0891270842. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத், காஞ்சி மாவட்டம். வீட்டிற்கு தேவையான அனைத்து மளிகை பொருட்களும் வாங்க ரோஜா சூப்பர் மார்க்கெட், முரளி நகர், விசாகப்பட்டினம். ஃபோன் நம்பர் 9866414520. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, திருச்சி பாலக்கரையில் தாருசலாம் இஸ்லாமிய வாழ்வியல் பயிற்சி மையத்தை நாம் நடத்தி கொண்டு வருகிறோம். இதிலே இஸ்லாத்தை அறிய விரும்புகிற மக்களுக்கு தேவைப்படுகிற எல்லா விதமான வழிகாட்டுதல்களும் வழங்கப்பட்டு கொண்டு வருகிறது. குறிப்பாக மார்க்க ரீதியாக ஹத்தனா செய்தல், அஃபிடவிட் தாக்கல் செய்தல், கெஜெட்டில் பெயர் மாற்றம் செய்தல் போன்ற பணிகளும் அவர்களுக்கு செய்து தரப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாழ்வியல் பயிற்சி மையத்தில் இன்ஷா அல்லாஹ் வரும் கல்வி ஆண்டிலிருந்து ஏழை எளிய கல்லூரி மாணவர்களை, திருச்சியின் அருகாமையில் இருக்கிற கல்லூரிகளில் படிக்கிற ஏழை எளிய தந்தையை இழந்த மாணவர்களை தேர்வு செய்து அவர்களை இங்கே தங்க வைத்து அவர்கள் கல்லூரிக்கு சென்று வருவதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து கொடுத்ததோடு அவர்களுக்கு தங்குமிடமும் உறைவிடமும் இலவசமாக வழங்கி, அத்தோடு சேர்த்து மிக முக்கியமாக அவர்களை சமுதாயத்திற்கு பயனுள்ள நல்ல சமுதாய தலைமுறையாக உண்டாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு மார்க்க ரீதியான ஒழுக்க விழுமியங்களை கற்றுக் கொடுப்பதற்கு உரிய ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இது அல்லாமல் இன்னும் ஏராளமான பணிகளும் இந்த மையத்திலிருந்து நடைபெற்று கொண்டு வருகிறது. இவை அனைத்திற்கும் மிகப்பெரிய ஒரு பொருளாதார தேவை ஏற்படும் என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பணிகளுக்காக இந்த கட்டிடத்தை மராமத்து செய்த வழியிலும் ஒரு பெரும் கடன் சுமை இந்த நிர்வாகத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் உங்களால் இயன்ற பொருளாதாரத்தை இதற்காக வாரி வழங்கும் பொழுது அது இந்த சமூகத்திற்கும் சமுதாயத்திற்கும் பயன்படுவதாகவும் நாளை மறுமையில் நம்முடைய வெற்றிக்கு காரணமாகவும் அது அமைவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. மன்தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்லன் ஹசனன் ஃபைலாயிஃபஹு லஹு அல்லாஹன் கசீரா. யார் அல்லாஹ்விற்கு அழகிய கடன் கொடுக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் அதை பன்மடங்காக பெருக்கி கொடுப்பான் என்கிற அல்லாஹுவின் வாக்கிற்கு இணங்க உங்களின் பொருளாதாரத்தை உங்களால் இயன்ற அளவிற்கு தாராளமாக இந்த பணிகளுக்கு வாரி வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதெல்லாம் ஒரு அமலா? இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தானே. அப்படி என்று எதை நீங்கள் கருதுகிறீர்களோ அதுதான் சைத்தானுக்கு செய்கிற வழிபாடு. சைத்தானை நிராசை அடைஞ்சிட்டாங்க. இணை வைக்க மாட்டீங்க, ஷிர்க் வைக்க மாட்டீங்க. ஏன்னா ஏகத்துவத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, தௌஹீதுக்குள்ள வந்துட்டீங்க. இங்கே இனிமே இதுக்கு வேலை கிடையாது என்பதை புரிந்து கொண்டான். அடுத்த எச்சரிக்கையை சொல்கிறார்கள், நீங்க எதன் மூலயமாக நீங்கள் சைத்தானுக்கு வழிபடுறீங்கன்னா இதான் சின்ன சின்ன விஷயம் தானே. இதான் வட்டி வாங்கலாம் ஒரு பெரிய மேட்ரா, லீஸுக்கு இருக்கலாம் ஒரு பெரிய மேட்ரா, தாடி விடாதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரா, சுன்னத்துழுவாத ஒரு பெரிய மேட்ரா. இப்படி சின்ன சின்ன விஷயம். நோன்பு துறக்கிறது ரொம்ப சீக்கிரமா நோன்பு துறங்கன்னு சொல்றாங்களே, அதான் ஒரு விஷயமா. பேணுதலா ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் சேர்த்து செஞ்சா என்ன, சகரை கொஞ்சம் சீக்கிரம் முன்னே முடிச்சா என்ன,
பிறை பார்த்தா என்ன, பார்க்காட்டா என்ன, யாராவது ஒருத்தவங்க சொல்றாங்க, பார்த்தா விடுங்க, அதெல்லாம் ஏத்துக்க வேண்டாம், ஹாஜி சொன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு சாதாரணமாக எதையெல்லாம் சின்ன சின்ன அமல் சின்ன அமல் என்று நீங்கள் விட்டு தழுகிறீர்களோ அதுதான் சைத்தானுக்கு நீங்கள் செய்கிற வழிபாடு என்று எச்சரிக்கிறார்கள். நம் வாழ்க்கையில எதையுமே சின்ன அமல் என்று அற்பமாக கருதிராதீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னாங்களே, அந்த செய்தியினுடைய விளைவாக இதிலே எச்சரிக்கிறார்கள். சின்ன அமல் தானே, சின்ன விஷயம் தானே அப்படின்னு நீங்கள் கடந்துடாதீங்க. சின்ன அமலாக இருந்தாலும் அதை யார் சீராக செய்கிறார்களோ அதுதான் அல்லாஹ்வுக்கு விருப்பமானதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அதனுடைய சாராம்சத்தினுடைய வெளிப்பாடு. இதெல்லாம் என்ன ஒரு பெரிய விஷயமா என்று எது முடிந்த அளவிற்கு அல்லாஹ்வின் தூதர் சொன்ன மாதிரி முடிந்தாருக்கு எல்லா அமல்களையும் செய்வதற்கு முயற்சி எடுங்கள். நம்மளால முடிஞ்சவருக்கு இது முடியுமா முடியும், முடிஞ்ச அளவுக்கு முயற்சி எடுப்போம். சுன்னத்தில் முயற்சி எடுக்கலாம். அப்படி கேட்டால் ஃபர்ஸை விட மாட்டோம், ஃபர்லையே விட மாட்டோம், கடமையே விட மாட்டோம். பாங்கு சொல்றதுக்கு முன்னே பள்ளிக்கு வர்றதுக்கு முயற்சிக்கலாம். சின்ன சின்ன விஷயமாக இப்படி அல்லாஹ்வின் தூதர் சொல்லி தந்தார்களோ அதையெல்லாம் நம் வாழ்க்கையில் கடைபிடிக்காமல் சின்னதுதான் விட்டா நாளைக்கு பெருசே விட்டுரும். அப்படி விட்டவர்கள் தான் அமல் இல்லாமல் போய், தொழுகை இல்லாமல் போய், அல்லாஹ்வோட நினைவிட்டு போய், வேற கஷ்ட நஷ்டம் வருகிற நேரத்தில் இணை வைப்பல, சிறுக்கல, தட்டல, தழுகல, தாயத்தில், பில்லி, பிசாசு, பேய், சூனையன் எல்லாத்திலையும் போய் விழுந்துருவார்கள். எல்லா அமல்களும் ஒரு நாளைக்கு வீணா போகிற நிலையில சின்னதுதானே அப்படின்னு போவாங்க, அது பெருசா போய் விழுந்துருவாங்க. என்ன அவசரத்துக்கு ஒரு 10,000 ரூபா வாங்குறோம் லோனு கட்டி அவ்வளவுதானே அப்படின்னு போறது தான் பல கோடி அவனை போய் உள்ள தள்ளும். இதுதான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு ரொம்ப முக்கியமாக எச்சரிக்கை செய்கிறார்கள். இந்த எச்சரிக்கை நம்முடைய வாழ்க்கையில கவனமாக இருக்கணும். அடுத்ததாக இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற 2712வது செய்தி, முன்றி சொன்னது திருமதியில 2159 பதிவு ஆயிருக்கிறது. அடுத்ததாக சொல்றது இப்னு மாஜால 2712வது செய்தியில சொல்றாங்க, சொத்துரிமையை பற்றியான எச்சரிக்கையும் அந்த இறுதி பேருள்ளே சொல்கிறார்கள். சொத்துரிமை உடைய ஒவ்வொருவருக்கும் அவர் சொத்துரிமை பாகப்பிரிவினை சட்டத்தின் மூலமாக அல்லாஹ் வழங்கிவிட்டான். எனவே சொத்துரிமை பெறுவன் இனி மரண சாசனம் இல்லை. அந்த காலத்தில் மரண சாசனம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு வழக்கம் வந்துச்சு. மௌத்தா போறதுக்கு முன்னாடி யாருக்கு இதெல்லாம் எது போய் சேரணும், அது எது போய் சேரணும் என்ற ஒரு மௌத்தா போறதுக்கு முன்னாடி ஒரு மரண சாசனம் செய்கிற வழக்கத்தை கடைபிடிச்சிட்டு வந்தாங்க. ஆனா அல்லாஹ் சொத்துரிமை என்ற சட்டத்தை இறக்கி யார் உயிரோடு இருந்தாலும் சரி, மௌத்தா போனாலும் சரி, இந்த மாதிரியான சட்டத்தின் அடிப்படையில் சொத்துக்களை பிரிக்க வேண்டும் என்ற சட்டத்தை இறக்கின பிறகு இனிமே சொத்துரிமை சட்டத்தை நீங்கள் பயன்படுத்திங்க அப்படி என்ற சொத்துரிமை சம்பந்தமான எச்சரிக்கை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை சொல்றாங்க. அடுத்தது திருமதியில 2159வது செய்தியாக அதனுடைய தொடர்ச்சியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு செய்கிற தப்பு இருக்குல்ல, ஒரு செய்கிற தப்புக்கு இன்னொரு தண்டிக்கிற விதத்தை உலகத்தை நீங்க பார்க்கலாம். ஒருவன் அப்பன் தப்பு செஞ்சிருப்பான், அப்பம் கிடைக்கிறதுக்காக பிள்ளையை கொண்டு போய் தானே ஜெயிலில் போட்டு வச்சிருப்பான். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தீங்கு இழைப்பவன் தனக்குத்தானே தீங்கிழைத்துக் கொள்கிறான். தந்தை செய்யும் குற்றத்துக்காக தன் மகன் பொறுப்பாளியாக மாட்டான், மகன் செய்யும் குற்றத்துக்காக தந்தையும் பொறுப்பாளியாக மாட்டான். நீங்க அவங்கவுங்க செஞ்ச நஃப்ஸுக்கு அவங்க தான் குற்றவாளி. இவர் ஒருவருடைய குற்றத்துக்காக இன்னொருத்தரை தண்டிக்க கூடாது என்ற கட்டளையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுக்கு முன்னாடியே இந்த சமூகத்திற்கு செய்த எச்சரிக்கை. யாரும் சம்பந்தமே இல்லாம ஒரு பையன் ஒரு தப்பு செஞ்சுட்டு போயிருப்பான், தகப்பன் நல்லவனா இருப்பாரு, அவருக்கு தப்பு செய்யக்கூடிய விஷயங்கள் பத்தி தெரியாது, அவர் நியாயமானவராக நேர்மையாக வாழ்ந்திருப்பாரு. ஓம் பையன் தான் தப்பு செஞ்சானு இவரை கொண்டு போய் ஜெயிலில் போட்டு பல வருஷம் தண்டிக்கக்கூடிய தண்டனையை பார்க்கலாம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அப்படிப்பட்ட அநியாயமான அக்கிரமமான எந்த விஷயத்தையும் செஞ்சிடாதீங்க. எவ்வளவு பெரிய எச்சரிக்கை பாருங்கள். இதெல்லாம் உலகத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டிய மிக முக்கியமான மனித உரிமைகளா இல்லையா? ஒருவனுடைய உரிமையை இன்னொருத்தர் போய் பறிக்கலாமா? எவன் தப்பு செஞ்சாலும் அவன் தான் குற்றவாளி, அவன் விட்டு இன்னொருத்தரும் போய் தண்டிச்சா? இதையெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் அந்த நேரத்திலேயே கவனமா இருக்கிறார்கள். இன்னும் சொல்றாங்க பாருங்க, எப்படி நம் சமூகத்திலே ஒரு தலைவனுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் அவருடைய காலத்திலேயே வஇன் உமிர அலைக்கும் அபுது அபஷி, அபஷினா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அபிசீனியாவை சார்ந்த கருப்பு இனத்தை சார்ந்த சுருட்டை முடி கொண்ட கண்கள் சிறுத்த பார்ப்பதற்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு தலைவனாக நியமிக்கப்பட்டாலும் கூட அந்த தலைவனுக்கு கட்டுப்படுங்கள். ஒரு அமீருக்கு கட்டுப்படுகிற ஒரு தன்மையை அன்னைக்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. வார்த்தை சேர்த்து சொல்றாங்க. அடுத்தது, அவர்கள் உங்கள் அல்லாஹ்வின் வேதத்துப்படி வழிநடத்தினால் அவர்களுக்கு செவிசாய்த்து கட்டுப்படுங்கள்.
அடுத்த வார்த்தையை அது சேர்த்தே சொல்லுகிறார்கள். சும்மா தலைவனா ஏத்துக்கிட்டு அல்லாவுக்கு மாத்தமா இணை கற்பிக்க சொன்னா அதுக்கு நீங்க கட்டுப்பட தேவையில்லை. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின்பால் உங்களை வழிநடத்தி கொண்டு போகிற ஒரு தலைவன், அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, அவர் உங்களுக்கு தலைவனாக இருந்தால், கருப்பினத்தை சார்ந்தவர் இருந்தாலும் நீங்கள் அவர் கட்டுப்பட்டு தான் இருக்கணும். ஏன்னா அந்த காலத்தில் என்ன உணர்வு இருந்துச்சு? வெள்ளை நிறத்தை சார்ந்தவர்கள் தான் இந்த காபத்துல்லாவை நிர்வகிக்க வேண்டும், நாம் தான் அரசாங்கத்தில் உட்காரணும், நாம தான் பெரிய கெட்ஸு. இன்னைக்கும் அமெரிக்காவில் இருக்கா இல்லையா? வெள்ளையர்களுக்கு தருகிற மதிப்பு வேற, கருப்பருக்கு ஆப்பிரியர்களுக்கு தருகிற மதிப்பு வேற. ஒபாமா வந்த உடனே பல பேருக்கு ஏத்துக்கவே முடியல, கருப்பினத்தை சார்ந்தவன் எப்படி ஏத்துக்கிறதுன்னு. வெள்ளை இனத்தை சார்ந்தவர்கள் வந்தா, ஜார்ஜ் புஷ் வந்தா, அவர்கள் ஏற்றுக்கொள்வது பெரிய பிரச்சனையே இருக்காது. ஏன்? வெள்ளை நிறம் என்றால் அவருக்கு பெருசு. அல்லாவின் தூதர் அன்னைக்கே ஒழிச்சு கட்டாங்க, வெள்ளை கருப்பு அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. கருப்பினத்தை சார்ந்து உங்களுக்கு ஒரு தலைவனாக இருந்து அல்லாவின் வேதத்தைப்படி வழிநடத்தினால் அதை நீங்க கட்டுப்படுங்கள். ஒரு அமீராக இருந்தால் இதுல என்ன பாடம் படிப்பு? நமக்கு ஒரு அமீராக இருந்தால் அவர் நம்மளை விட கொஞ்சம் நாலேஜ் கம்மியாக கூட இருக்கலாம். அமீர் என்று அவர் நிர்ணயிக்கப்பட்டுட்டா அவருக்கு கட்டுப்படுங்க. நான் தான் எல்லாம் தெரிஞ்சவன், நான் தான் எல்லாம் படித்தவன், நான் தான் பெரிய ஆளு என்ற எண்ணம் உள்ளத்திலே வர வேண்டாம். இதுவெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரித்த இறுதி பேருடைய எச்சரிக்கையா இருக்கிறது. அடுத்து மிக முக்கியமான ஒரு செய்தி, எல்லா நபிமார்களும் செய்த ஒரு எச்சரிக்கை புகாரில 4402வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லா நபிமார்களும் செய்த பிரச்சாரத்தை நானும் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த எச்சரிக்கை நானும் உங்களுக்கு செய்கிறேன் சொல்லிட்டு தஜ்ஜாலை பற்றி எச்சரிக்கை செய்தார்கள். இறுதி நாளிலே கியாமத் நாளில் தஜ்ஜால் வருவான். அந்த தஜ்ஜால் எப்படிப்பட்டவன் தெரியுமா? உங்கள் இறைவன் கண் சிறுத்தவனாக இருக்க மாட்டான், ஆனால் தஜ்ஜால் கண் சிறுத்தவனாக, ஒரு திராட்சை பழம் எப்படி சுருங்கி போனதாக இருக்குமோ அப்படிப்பட்டது அவன் கண் சிறுத்ததாக சுருங்கி போனதாக இருக்கும் என்ற எச்சரிக்கையை அல்லாஹ்வின் தூதர் அவனுடைய நெத்தியில காஃபின் எழுதியிருக்கோம் அப்படின்னு பல ஆதாரங்களை பல அடையாளங்களை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இறுதி பேரூரிலையும் தஜ்ஜாலை பற்றியான ஒரு எச்சரிக்கை செய்து அவன் கியாமத்தினால வந்து தன்னை அல்லாஹ் என்று சொல்லுவா, பல அற்புதங்களை செய்வா. உங்க இறைவன் வந்து ஒற்றை கண்ணனாக, உங்க இறைவன் கண் சிறுத்தவனாக கிடையாது, நித்திய ஜீவனாகி அல்லாஹ்வுக்கு அப்படிப்பட்ட தன்மை இல்லை என்று தஜ்ஜாலை பற்றியான ஒரு எச்சரிக்கை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்து விட்டு போகிறார்கள். இவ்வளவு விஷயங்களையும் அல்லாஹ்வின் தூதர் எச்சரிக்க வேண்டிய விஷயங்கள் ஏன்? எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னதுடைய மிக முக்கியமான ஒரு செய்தி என்ன? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பல்லிகு அன்னி வலவாயா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றியான செய்தி ஒன்னே உங்களுக்கு கிடைச்சாலோ அதை நீங்கள் கொண்டு போய் பிறருக்கு சேர்த்துருங்க, சொல்லிடுங்க. இதுதான் நம் முஸ்லிம்கள் மீது உள்ள முக்கியமான கடமை. குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜ் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துமினூன பில்லாஹ். நீங்கள் தான் மனித குலத்திற்கென்றே சிறந்த சமூகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள், அல்லாஹ்வை நம்புகிறீர்கள். அல்லாஹ்வின் மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமைதான் ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் மீதுமே கடமையாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அதை தான் அல்லாஹ்வின் தூதர் பல்வேறு பிரச்சாரங்களை செய்துவிட்டு லி பல்லிகு ஷாஹிதுல் காயிப், ஏன் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இதை சொன்னார்கள்? இங்கே வந்தவர்கள் வராதவர்கள் கொண்டு போய் இதை சேர்த்து விடுங்கள். ஃபஇன்ன ஷாஹித அஸா அன் யுபல்லிக மன் ஹுவ அவுலா லஹு மின்ஹு. நீங்கள் இங்கே வந்திருப்பவர்கள் விளங்கியதை விட அவர்கள் இதைவிட கூடுதலாக விளங்கி இருக்கக்கூடும், விளங்கிக் கொள்ளக்கூடும். ஆகையினால் இங்கே வந்திருப்பவர்கள் நான் சொன்ன இந்த மார்க்க செய்திகளை, எல்லா செய்திகளையும் நீங்கள் வராதவர்கள் கொண்டு போய் சேர்த்து விடுங்கன்னு சொன்னாங்களே, அப்படிப்பட்ட உபதேசங்களையும் அறிவுரைகளையும் அல்லாஹ்வுடைய பேரருளால் நமக்கு பல்வேறு சஹாபாக்கள் வழியாக அதை சொல்லி பல்வேறு இமாம்கள் வழியாக பதிவு செய்து அல்லாஹ் நம்முடைய கரங்களுக்கு மிக எளிமையாக இன்று தந்திருக்கிறார். அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எவ்வளவு தியாகங்களுக்கு மத்தியில், கஷ்டங்களுக்கு மத்தியில், நெருக்கடிகளுக்கு மத்தியில், உயிர் தியாகங்களுக்கு மத்தியில் இந்த மார்க்கத்தை கடைபிடித்து சொல்லியிருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். இந்த எச்சரிக்கையினுடைய முத்தாய்ப்பான சாராம்சம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அவர்கள் சொன்னதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துடணும். இதுதான் மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை. இன்று நமக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய பாக்கியம், ஒரு முஸ்லீமாக இருக்கிற நமக்கு
நாம் தெரிஞ்ச செய்திகளை அனைத்தையும் அல்லாஹுடைய பேரருளால் பிறருக்கு கொண்டு போய் சேருங்கள். நேரம் இல்லை, வேலை இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு என்ற எந்த காரணத்தை சொல்லியும் அல்லாஹ்விடத்தில் தப்பிக்க முடியாது. இறைவனுடைய மார்க்கத்தை அறிந்திருக்கிற நாம் அதை பிறருக்கு கொண்டு போய் சேர்த்து அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வின் அருளை பெற்று பாவ மன்னிப்பை பெற்று இறைவனிடத்திலே நன்மையை ஏராளமாக பெற்றுக்கொள்கிற வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரமலானை தந்திருக்கிறான். பல்வேறு உபதேசங்களை நாம் கேட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாமும் எதையெல்லாம் கேட்டோமோ அதன்படி நம்மை சீர்படுத்தி சரிபடுத்தி இறையச்சத்தோடு வாழ்வதோடு பிறருக்கும் அதை நல்ல முறையில் எடுத்து சொல்கிற நற்பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து உயர்தரமான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே நம் அனைவரையும் ஒன்று திரட்டுவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.